ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைம் குரூப்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட், நிறைய பேருக்கு அதிலே கன்ஃபியூஸாக இருக்காங்க. அதே மாதிரி ஆஃபர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டேட். இதுக்கப்புறம் வந்து அந்த 3000 வந்து ஆஃபர் கிடையாது. ப்ரைம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணவும் முடியாது, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெமோ கொடுங்க, இந்த மாதிரிலாம் ரிவ்யூஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியாச்சு. இன்றைக்கி லாஸ்ட் டேட். ஆக்சுவலாக மந்த்லி 3000 இருந்தது ஆஃபரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த 2026 வரலுமே 2026 முழுதும் இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 மாதம் ஃபுல்லாக இருக்குது. 5 மாதத்துக்கு ஃபுல்லாக சேர்த்து வந்து 3000 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபர் இன்றைக்கி மட்டும்தான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் கிடையாது, ரைட்டுங்களா? சரி, சேம் நம்பர் தான் ஜிபே. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேம் நம்பர் ஜிபே நம்பர் தான். உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை, எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும் சேம் தான், ஜிபே நம்பரும் சேம் தான். அதுக்கு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? சரி, ப்ரைம் குரூப்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரைம் குரூப் அப்படின்றது என்னென்னா, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கான்செப்ட் இருக்குது. அதாவது 25,000 வந்து ஃபீஸு. அவங்களுக்கு ஒரு வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடியும். ஏன்னா 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு சென்ட் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரதுக்காண்டி ஒரு வருஷம் டைம் பிடிச்சிக்கும். ஒரு வாரம் 10 நாள் எதுவும் வேலைக்கு ஆகாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து அந்த ப்ரைம் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஹவர்ஸில் அவங்களுக்கு சின்னதாக ஒரு மூமெண்ட், அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்தும். மார்க்கெட் பார்ப்பா இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் 7ஆம் தேதி ஜூலை. இப்போ மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் இருக்குது. இப்போ 24,450 ப்ரைஸ் ஓடிட்டுருக்க சொல்ல உங்களுக்கு என்ன பண்ண ப்ரைஸ் 24,520 ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி காமிப்பேன். அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன, இங்கேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே தான், அந்த ஸ்விங் லோவை ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு வேளை இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல. ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு மேலே அந்த லைன் போட்டிருக்கேன், இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸு அவங்களுடைய ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய லாபம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சார் அந்த என்ட்ரி எடுத்துக்கோங்க, ஓகேவா, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக இருக்குதா நான் ரிப்ளையும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து அவங்களே பார்க்கணும். அது அதனால் நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன், எந்த ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கு பின்னாடியும் வந்து அவங்களுடைய உழைப்பு இருக்குது. அதை நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ 440க்கு என்ட்ரி ஆனால் கூட அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 34 பாயிண்ட் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, இந்த சின்ன 1:2 எவ்வளோ 3 கிட்ட வந்திருக்கு. ஸோ அந்த தூரம் நீங்கள் 1:2 கூட ஓகே, நல்ல ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 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 ப்ராக்டிஸ். இதுவும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். அதாவது ஒரே ட்ரேடில் சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரேடிங் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வருஷம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஒரு வருஷம் கிளாஸு, ஒரு வருஷம் இந்த ப்ரைம் குரூப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதில் தான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணியிருக்க ஒரு ஸ்டெப்பு பார்க்கலாம். அதுக்கு எந்த சப்போர்ட் கிடைக்குது. அதுக்கு ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்கும் வந்தீங்கன்னா அது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த 3000 கான்செப்டே கொண்டு வந்தது. தவிர மிச்சப்படி இந்த டிப்ஸ் கால்ஸ்க்காக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க, எத்தனை கால்ஸ் வரும், எத்தனை டிப்ஸ் வரும் ஒரு நாளைக்கு அப்படின்வாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் எந்த வியூஸும் ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க என்னடா இன்றைக்கி எதுவுமே வரல அப்படின்னு. இல்லை, கிடையாது. அப்போ அவங்களோட ஓன் ப்ராக்டிஸை பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் லீவ் போட்டுருவேன். அப்போ 3 நாள் எதுவும் எந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எதுவும் வராது. ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் விருப்பம் தான் வரலாம். இந்த 5 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபான்றது வந்து புரிஞ்சுங்க நீங்களே. அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ், ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம டாபிக் வரலாம். சரி சார், ஏன் சார் இந்த பக்கம் நீங்கள் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னு. இது வந்து இன்றைக்கி பண்ணல, நம்ம நேற்றுடைய அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது ஒரு ரேஷன்ஸ் ஏரியா. இப்போ ரேஷன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸு டக்குன்னு அப்படியே திரும்பி இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பாயிண்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு தெரியாதவங்க நான் பழைய வீடியோ போய் பாருங்கள். ஒருவேளை ப்ரைஸ் இங்கே சஸ்டட் ஆகிடுச்சுன்னா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்ப்பேன் நான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கேனில் இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. அதாவது இந்த பக்கம் செல்லர்ஸோட ரிஜெக்ஷன், இங்கே வந்து பையர்ஸோட ரிஜெக்ஷன் ஃபஸ்ட்டு கேனில். அதுக்கப்புறமா செகண்ட் கேனில் பார்த்திங்கன்னா ஒரு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இந்த ரேஷன்ஸ் ஏரியா இது வரலாம் வந்து செல்லிங் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பிளான் என்ன, செல்லிங் பிளான் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி மார்க்கெட் கீழே வந்தால் கூட ட்ராப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதனால் எப்படின்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது செல்லிங்கில். ஸோ இந்த இடத்துல எனக்கு அப்படி கீழே வந்திருந்தால் கூட மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கான்செப்ட், ரைட்டுங்களா? ஸோ அதனால் என்னென்னா இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மூமெண்டம் எல்லாம் காலையில் கேட்ச் பண்ணாங்க, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70% வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
இப்போது மிச்சம் 30% வந்து க்ளோஸ் பண்ணல. ரீசன் என்னென்னா அவங்க டேரெக்டாக ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க. ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஆசை விடாது. யாரை விட்டுச்சு? இப்போது என்ன தான் நம்ம வந்து காலங்காத்தால வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேடர் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்க தொண்டை கீழே கத்தனா கூட அவங்க பண்ணுறது தான் பண்ணுவேன் நான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் நல்ல மூவ், இப்போ செல்லிங்கு, இதுவும் நல்ல செல்லிங் மூவ், இதை விட்டார் சார், ஒன்லி இந்த மூமெண்ட்டை சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் எல்லா மூமெண்ட்டையும் வந்து நம்ம பிடிச்சிட்டே இருக்குன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஜாம்பவான் கிடையாது. இந்த மூமெண்ட்டையும் சேல் பண்ணிவிட்டு இதையும் பை பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய ஜாம்பவான் நான் கிடையாது. நாமன் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன். நான் கிடையாது. நான் வந்து சாதாரண ஒரு நார்மல் ட்ரேடர். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கேப்பபிலிட்டிலாம் எதுவும் கிடையாது. ஸோ என்னுடைய மூமெண்ட் என்ன, சின்ன மூமெண்ட்டமே ஓரளவுக்கு 70 to 80% எனக்கு அக்யூரேசி இருந்தால் அது போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் 25% என்ன என்னுடைய அக்யூரேசி தவறாக இருக்கலாம். மேபி நான் அதில் என்ட்ரி எடுத்துட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த பக்கம் எம்பேட்ட மாதிரி என்னுடைய அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லாஸை. நான் அந்த இடத்துல வந்து நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் உட்காந்துருக்கலாம் முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தது. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது வந்து மார்க்கெட்டு நீங்கள் ரேஷன்ஸ் ஏரியா கிட்ட பேட்டர்ன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. தெரியுது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். பேட்டர்ன் மாதிரி ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ப்ரைஸு செல் பண்ணலாமா சார்? இந்த இடத்துல பேட்டர்ன் கீழே வந்து செல் பண்ணலாமா? நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டில் வந்து நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஏன்னா கீழே வந்து பேக் டு பேக் சப்போர்ட் ஏரியா இருக்குது. என்னுடைய பிளான் என்ன, மார்க்கெட் கீழே வந்தால் கூட எனக்கு இங்கேருந்து ஒரு அகைன் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஆகிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தான் அந்த இடத்துல தேடிட்டு இருப்பேனே தவிர இந்த இடத்துல என்னுடைய பிளான் வந்து செல்லிங் பிளான் கிடையாது. நான் செல்லிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கூட நான் செல் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இந்த சப்போர்ட்டுக்கு மேலே என்னுடைய பிளான் பையிங் தான் இருக்கும். எப்போ நான் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வேணுமா தான் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆனால் இந்த சப்போர்ட் இந்த 200 EMA கிட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் Nifty 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஒரு வேளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரைம் குரூப்பில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னு நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்கு பாருங்கள். அது வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவேன். இப்போ ரன்னிங் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணி இது மாதிரிலாம் நடந்துச்சு, இதில் வந்து அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அது வந்து அதுவும் நாலேஜ் தான். இப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துலலாம் பண்ணாங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதுவும் இன்னும் க்ளோஸாக நெருங்கி வரவங்க மட்டும் ப்ரைம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி மேம், இது வந்து Nifty 50 என்னோடய வியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், லைக்ஸ் இன்னும் போடல. நிறைய பேர் வந்து இன்னும் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஏன் சார் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சாரும். அப்போது நீங்கள் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அந்த கான்செப்ட் தான் தவிர சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கும், லைக் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது Nifty 50 வியூவை பார்த்தாச்சு. இப்போ என்னோடய பிளான் என்ன பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க? பேங்க் நிஃப்டி கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா சரிஞ்சிருக்கு. இதில் நீங்கள் பையிங்கான பிளான் தான் சொன்னீங்க இதில் அப்படின்னு. எஸ், பையிங் பிளான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பையிங் பிளான் இதில் போகல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங் பிளான் வந்துச்சு அப்படின்னா கிடையாது. எனக்கு செல்லிங் பிளான் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதில் ட்ரேட் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அமைதியாக தான் இருப்பேன். என்னுடைய பிளான் என்ன, இதில் செல்லிங் பிளான் இன்னமும் கிடையாது. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தேவைப்படுது. இதில் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஸ்டில் வந்து என்னுடைய பிளான் இதில் வந்து அப்பர் சைட் தான் இருக்குதே தவிர டவுன் சைட் கிடையாது. ஸோ 58,000 வந்து இன்னொரு டைம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரைட்டுங்களா? ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 58,700 வந்து ரெண்டாவது லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன சார் இந்த 57,900 57,800 என்னோடய பிளான் வந்து செல்லிங் பிளான் கிடையாது. மார்க்கெட் போட்டோம் பரவாயில்ல, நாளைக்கு நான் ட்ரேட் எதுவும் பண்ண மாட்டேன் நான். ரைட்டுங்களா? மார்க்கெட் கீழே போச்சுன்னா என்னோட ட்ரேட் எதுவும் கிடையாது. என்னோட டேரெக்ஷனில் போக சொல்ல மட்டும் தான் என்னுடைய வேலை தவிர எனக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா என்னோட வேலை கிடையாது. சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய பிளானை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது சப்போஸ் இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த 200 EMA லைனை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 200 EMAக்கு மேலே என்னுடைய பிளான் வந்து திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ தான் என்னுடைய பிளான் இருக்கும். ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா 78,500 78,700 ரெண்டு லெவலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.